அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. அப்படி நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக நானும் அஃப்ரா குட்டியும் கீழே இறங்கி வந்திருந்தோம். சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஃப்ரைடே நேற்று வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துமே ஃபீவர் விடவே இல்லையா, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரைடே இல்லையா, ஃப்ரைடேனாலே பிரியாணி செய்வோம்ல, அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி வாங்கின சிக்கன் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடாதீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் சிஸ்டர், அன்றைக்கி வாங்கினது வேறு மிச்சம் இருந்துச்சா, சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அப்படியே வந்துட்டு ஒரு பிரியாணி மாதிரி தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரி இல்லையா, பாப்பா சிடுன்னு இருந்தாங்க. அதனால் கடகடன்னு குக் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அதனால தான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 4 பெரிய வெங்காயம், ஸ்பைசஸ் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் நெய் கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணியில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு தான் சிக்கன் இருந்துச்சு, அது தகுந்த மாதிரி ஒரு விளக்கு அரிசி எடுத்து வச்சு ஊற வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் அந்த மாதிரி முறைச்சி தான் வரும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சரியாயிடும். நம்ம பிரியாணி வாசனை வந்துருச்சு போல் இருக்குது. நம்ம ஃபேவரட் காக்கா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது நான் பீஸ் போடுவேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சிஸ்டருக்கு ஒரு கமெண்ட்க்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணிடலாம். சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கலாம்ல, அம்மா வீடு கீழே இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சேஃபான வீடு தான். எனக்கு என்னென்னா அந்த 3 மாடி ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அஃப்ரீனத்தா வந்துட்டு இப்போ டெலிவரி வேலை பார்க்குறனால அங்கேயும் டெலிவரி கொடுக்கறதுக்கு நிறைய மாடி ஏறி போகணும்ல, அது வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. அப்புறம் வந்துட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் பிளேஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. சில டைம் வந்துட்டு நைட்டில் வேலை செஞ்சுட்டு அஃப்ரீனத்தா வந்துட்டு பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்களா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரூம் மாதிரி தனியாக இருந்தால் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டில் வேலைக்கு போனால் கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்ல, அதுதான் மெயின் ரீசனு. அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. கீழ் வீடாக இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த வீட்டிலே இருந்துக்குருவோம். ரொம்ப மேலே இருக்கிறனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால தான் காலி பண்ணுறோம் சிஸ்டர். வேறு மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த வீடு வந்துட்டு ரொம்ப சூப்பரான வீடு. வெயில் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி குயிக்கான பிரியாணி தானே செய்ய போகிறோம், அதனால் வந்துட்டு மசாலா எல்லாம் அதிலே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அதிகமாக போட்டோன்னு வைங்களேன், சாப்பாடில் புதினா கொத்தமல்லியோட ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். நிறையா தக்காளி போட்டோன்னு வைங்களேன், தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். நம்ம தக்காளியோட அளவு இன்னமுமே கம்மி பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். அதோட டேஸ்ட்டுமே நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறலாம். அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்ச நாளைக்கு கவலை இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது தான் சாப்பாடோட டேஸ்ட்டையுமே கொஞ்சம் அதிகமாகும். இதில் என்னென்ன ஆட் பண்ணேன்னா மிளகா பொடி, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ மிளகா பொடி, அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல கரம் மசாலா, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய கரம் மசாலா கறி மசாலா எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கறி மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவை கிடையாது. அதே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக டேஸ்டியாகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான், ஆனால் டேஸ்ட்டுக்கு குறையே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு நிறைய மாதிரி மாடலாக என்ன சொல்கிறது, வடிச்சு கொட்டி செய்வேன், தம்மில் போட்டு செய்வேன். எனக்கு வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா வடிச்சு கொட்டி செய்கிறது அந்த மாதிரி செய்வேன். கொஞ்சம் இது மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், குயிக்காக இருக்கிற ரெசிபி தான் நம்ம மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மார்னிங் டைமில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. அந்த சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சாப்பாடுக்கு ஒரு விளக்கு அரிசினா பாஸ்மதி ரைஸ் தானே எடுத்துருக்கோம், அதனால் நான் 1.5 விளக்கு தண்ணி ஊற்றுவேன். என்னோடய பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இழுக்கும். நான் யூனிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க. நான் யூனிட்டி தான் யூஸ் பண்ணுறேன் சிஸ்டர். இப்போ கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கிறலாம்.
இது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நான் குக் பண்ணுறது. ஒரு சிஸ்டர் உங்கள் ஸ்டைலில் பிரியாணி போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் குக் பண்ணுறது. இந்த மாதிரி 2, 3 டைப்பில் வந்துட்டு நான் பிரியாணி செய்வேன். இன்ஷால்லா வந்துட்டு அந்த மாதிரி செய்யும்போதும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சிடலாம். சொன்ன மாதிரி நான் ஒரே ஒரு வழக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 வழக்கு வந்துட்டு அளந்து வச்சோன்னு வைங்களேன், கரெக்டாக இருக்கும். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் சாப்பாடு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், என்ன சொல்கிறது, மேட்ச் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருந்த போது ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் வந்துட்டு சாப்பிட முடியாதுல்ல. அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே தயிர் பச்சடி, முட்டை உரிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சைடில் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் அதெல்லாம் சேர்ந்துருக்கும், அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கிட்டு அவளையும் கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியும் போட்டுடலாம். நான் வந்துட்டு அரிசி போட்டவொடனே குக்கர் மூடி வைக்க மாட்டேன். நல்லா தண்ணி வற்றி வரும்ல, அப்போ தான் மூடி அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவேன். இது வந்துட்டு புதுசாக குக் பண்ணுறவங்கள அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு குலையாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து உடனே குக்கர் மூடிட்டோன்னு வைங்களேன், குழஞ்சி போயிடுமா. புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் தப்பு பண்ணி கற்றுக்குருவோம்ல, அதே மாதிரி தான் கற்றுக்கிட்டது. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தான் வைப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா பூ மாதிரி ஜூஸியாக வந்திருக்கும். இந்த ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்குள்ளே நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு அஃபீனாத்தா வந்துட்டு நமாஸ் படிக்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்களா, அவங்களோட ரெடியாகி மேடமும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஷூ போடுறது என்ன, ஸ்கார்ஃப் இல்லாமல் மேடம் எங்கேயுமே போடுறதே கிடையாது. ஸ்கார்ஃப் எடுங்கம்மா, ஷூ எடுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவளையும் வந்துட்டு அவங்க அத்தா கூட அமுச்சு வச்சுட்டு வீடு துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சிருவேன். வந்ததுக்கப்புறமா நம்மளும் சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக குலையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அடுப்பு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல, நம்ம எப்போ குக் பண்ணாலுமே உடனே க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த நம்ம டைல்ஸ்லாம் எண்ணெய் ஆகாமல் இருக்கும். இங்கிட்ட முட்டையும் அவிச்சு வச்சாச்சு, தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான். உங்கள் வீட்டில் ஃப்ரைடே லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட சில பேர் பிரியாணி செய்வாங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெட் கவர் போடுறது அந்த மாதிரி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சாச்சு. பெட் கவர் போட்டோடனே மேடம் வந்துட்டு அவங்க கைவண்ணத்தை காமிச்சு மார்க்கர் எடுத்து எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அஃப்ரா குட்டி தான். வரதுக்குள்ளே நம்ம நமாஸ் படித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் நமாஸ் படிக்க ரெடி ஆகிட்டேன். இந்த டே இன் மை விலாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வெளியில் போனால் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பாப்பா பார்க்குறது, குக் பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஒரே வேலை தான் இருக்கும் நம்ம வீட்டில். அஃபீனத்தாவும் வந்துட்டாங்க. நானும் நமாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அஃபீனத்தா பார்த்திங்கன்னா டெலிவரி வேலைக்கு தான் போகிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆகுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஏதோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற மாதிரியே ரெடி ஆவாங்க. நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன், டெலிவரி வேலைக்கு தானேங்க போகிறீங்க, அதுக்கு ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, நம்ம செய்கிற ஜாப் எதுவாக இருந்தாலும் அதை வந்துட்டு ரசித்து செய்யணும். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம போகிற வேலைக்கும் பர்ஃபெக்டாக போகணும். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட டெலிவரி வாங்குறாங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கணும், ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஷூ என்ன, சாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அளப்பறிக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கலாய்ச்சிட்டு இருப்பேன். அப்படியே அவங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் லேட் ஆச்சுன்னா சாப்பிட்டுக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்ஸும் அதுவும் ஊற வச்சுருந்தேன்னா, நெய்யின்ட்டு பாருங்களேன், என்னது தயிர் ஐயோ எல்லாம் என்னது தேனில் ஊற வச்சுருந்தேன்னா அதையும் அப்படியே கொடுத்து விட்டாச்சு. நம்ம அஃப்ரா குட்டி அப்படியே தூங்க வச்சுட்டு நான் அசருக்கு நமாஸ் படிக்கிறதுக்காக வந்துட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஃபீவராக இருந்துச்சு. சரி இது சரிப்பட்டு வராது. நான் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு எமர்ஜென்சிக்காக பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட தான் போனேன்னா, பாப்பாவும் எப்பயும் பார்க்குற டாக்டர்கிட்ட ஒன் டைம் காமிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அவங்க அக்கா தான் அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. எங்கே போகிறேன்னா கல்யாணத்துக்கு போகிறேங்கான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா. ஸ்கார்ஃப் எல்லாம் இப்போ அவளே எடுத்துக்கிறாங்க மேடம். எதுக்குடி இப்போ ஸ்கார்ஃப்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி ரெடியாக இருக்கா பாருங்களேன். இப்படி தான் இப்போல்லாம் வெளியில் போனாலே மேடம்க்கு கல்யாணத்துக்கு போகிறேன்ற என்ன சொல்கிற ஃபீலிங்கு. இன்ஷால்லா சரியாக போயிடும். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க பாப்பா. எல்லாம் நீங்கள் பண்ண துவா தான் அஃப்ரா குட்டிக்கு. இன்றைக்கி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபீவர் மார்னிங்லேருந்து இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். பாப்பா வந்துட்டு பூட்டு சாவி எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. வாமா உடனே அவங்களுக்கு கிளம்புன உடனே கிளம்பிடணும். அவங்கள வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். அஃப்ரீன் அம்மா பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன். அவளையும் பாவம் எதுக்கு சிரமப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் மட்டுமே போயிட்டு வந்துடுவேன். ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டாக்டர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபீஸும் கம்மியாக வாங்குவாங்க.
சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, நல்லாவும் இருக்கும். அதனால அந்த டாக்டர்கிட்ட நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி நம்ம 3 வயசுலேருந்து இந்த டாக்டர்கிட்ட தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அஃப்ரா குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்துட்ருக்கேன். துவா செய்யுமா, செய்யுமா அல்லா ப்ளீஸ் சொல்லு. போலாமா? எதில் போகணும்? நீ ஸ்கார்ஃப்லாம் இப்போ போடலன்னா என்ன? கல்யாணத்துக்குலாம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம். கல்யாணத்துக்கு போகலாமா? சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணத்துக்கு போறியா? இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் போச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அவ்வளோதான். இன்ஷால்லா வந்துட்டு சரியாயிரும். சின்ன பிள்ளைனாலே ஃபீவர் வந்துட்டு போயிட்டு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு 2 பல்லுமே ஒரே டைமில் வளருதா, அதனால கூட ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.